புதுச்சேரியில் 50 வயதை நிறைவு செய்த தகுதியான மீனவர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மீனவர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தபடி இனி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு தடையாக இருந்த விதிகள் புதுச்சேரி அரசால் நீக்கப்பட்டு புதன்கிழமை ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இனிவரும் காலங்களில் 50 வயதை கடந்த தகுதி வாய்ந்த அனைத்து மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் மீனவர் ஓய்வூதியம் வழங்கப்படும். தற்போது புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 50 வயதை நிறைவடைந்த 323 மீனவர்களுக்கு இவ்வாண்டு புதிதாக ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது. மேலும் முதல்வரால் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மீன்வளத்துறையின் மூலம் ஓய்வூதியம் பெறும் மீனவர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுதாரருக்கு வழங்கப்பட்டு வந்த ஈமச்சடங்கு உதவித்தொகையான ரூபாய் 15,000 தற்போது ரூபாய் 20,000 உயர்த்தப்படுகிறது. இதற்கான ஆணையம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டுக்கான மழைக்கால நிவாரணமாக தலா ரூபாய் 6,000 வீதம் 328 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 19.68 லட்சம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது.